ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 26 அதிகாரம் 11 வசனம். டியூட்ரானமி சாப்டர் 26 verse 11. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கும் நம்முடைய வீட்டிற்கும் அவர் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அவர் நன்மை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளில் நாம் துன்பப்பட்ட நாட்கள் உண்டு, நாம் கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு, தேவ சமூகத்தில் போய் நாம் மனம் நொந்து அழுத நாட்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். நமக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் அவர் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். Dear children of God, God has blessed us and our household. God has given us every good things in our life so that we will rejoice in the presence of God. There are times people, they murmur against God, comparing themselves with other people. We should not compare ourselves, but we need to always rejoice for the good things what God has done in our life. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின பின்பு அவனுடைய நண்பர்களும் அவனுடைய அயலகத்தார்களும் எல்லாரும் வந்து அவனோடு கூட விருந்து கொண்டாடினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவனை ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவனோடு கூட இருந்து பரிசு பொருட்களை கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். Count your blessings that you have received from God. Every blessing that you have received from God is an amazing gift from God. So you need to rejoice not only within yourself, but with your Levite, with the servant of God, with your minister of gospel in your life. And also you need to rejoice yourself with the alien. That means the people, those who are not part of the family, but they are part of your life. They have been a blessing to you in many ways. So you need to call them and invite them and be rejoicing in the presence of God. எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்த பின்பு அவள் அயலகத்தாரோடு கூட சந்தோஷப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அதுவரைக்கும் அவள் மலடியாக இருந்தாள். இப்பொழுது அவள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து அவள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனையோ அனுகிரகங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்கள் அவைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் சந்தோஷமா இருக்கவும், தேவரீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.